ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடா குக்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரொம்ப டேஸ்டான பூண்டு வெங்காயம் சேர்த்து செய்யக்கூடிய சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல முருகலான தோசைக்கும் நல்ல சாஃப்டான இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பச்சை கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் பொரிஞ்சு வரப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே வரமிளகாய் 4 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுப்படணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிச்சுன்னா அதோட வாசனை வேறு மாதிரி போயிடும். அதனால் லைட்டாக பொன்னிறமாக நீங்கள் வறுத்து இதை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கட்டை பூண்டு ஃபுல்லாக உரித்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பூண்டு முழுசாக இருக்கும் இல்லைங்களா, அது சொன்னேன். நல்லா பெரிய பெரிய பூண்டாக இருக்கனால நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்க முடியலன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து கொடுங்க. இது கூடவே நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்க்குறப்போ நல்லா வதங்கி வரும். நம்ம போட்டிருக்க பூண்டு வெங்காயம் இந்த வரமிளகாய் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து இதை எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2-3 மசாலா பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. அடுப்பை முக்கியமாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொருளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக கலந்து விடுங்க. இதை ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ இது கூட இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோம். இது இப்படியே அரைக்க போகிறது கிடையாது. நம்ம தக்காளியை தான் நான் சொன்னேன். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியோட தோல் சுருங்குற அளவுக்கு திருப்பி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ தக்காளி பாருங்கள், அதோட தோல் எல்லாமே நல்லா சுருங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த தக்காளி எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்ச பொருள் கூட சேர்த்து அதையும் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இதெல்லாமே நம்ம சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. வேணுன்னா மிக்சியில் இருக்கிறத லைட்டாக டைல்யூட் பண்ணிவிட்டு வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும். லைட்டாக சூடு வந்தால் போதும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த சட்னி உங்களுக்கு பூண்டு சட்னின்னு சொல்ல முடியாது, வெங்காய சட்னின்னு சொல்ல முடியாது. இந்த சட்னி ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்றவங்க 2-3 தோசை எக்ஸ்ட்ராவே வாங்கி கேட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னி வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் எப்போ போல் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நல்ல முருகலான நெய் விட்டு தோசையில் கொஞ்சமாக நீங்கள் போட்டு சாப்பிட்டா போதும். நீங்கள் அப்படியே கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே தாங்கும். இது நீங்கள் அடுத்த நாள் சூடு பண்ணாலும் அப்படியே இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு நிறைய விட்டு சாப்பிட்ணுன்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டாவே போதும். அவ்வளோ தோசையும் அப்படியே கொஞ்சமான சட்னிலேயே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். கொடா குக்கிங் சேனலில் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.